நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றும் என்றும் உங்களுக்கு மகிழ்வான செய்திகள் தொடர நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகள். கிராமப்புறங்களில் நீண்ட பாரம்பரியத்தின் அடிப்படையில் கிராம மக்களால் வழிபடும் தெய்வங்களாக இருப்பவர்களே கிராம தெய்வங்கள் ஆவர். அவர்கள் கிராம தேவதைகளாக வேதகாலத்திற்கு முந்தைய காலகட்டத்தில் இருந்தே இருந்துள்ளார்கள் என்கின்றார்கள். புகழ்பெற்ற கிராமக் கடவுளான காத்தவராயன் சிவபெருமானிடம் ஒரு சிறிய சாபத்தை பெற்ற முருகப்பெருமானின் அவதாரம் என்றும், பாவத்தை போக்க காத்தவராயனாக பிறந்ததாகவும் கூறப்படுகிறது. மதுரை வீரன் என்று அழைக்கப்படும் மற்றொரு புகழ்பெற்ற காவல் தெய்வம் மதுரை மற்றும் மதுரை மீனாட்சியம்மன் ஆலயத்தையும் அவரை வழிபடும் மக்களையும் பாதுகாக்கிறார் என்பதாக ஐதீகம் உள்ளது. மற்ற கிராம தெய்வங்களில் ஒருவரான ஐயனார் என்பவர் ஸ்ரீ ஐயப்பனின் அவதாரம் என்று கூறப்படுகிறது. சுடலைமாடன், சங்கிலி கருப்பர், சப்த மாதர்கள் எனப்படும் 7 கன்னிகைகள் போன்றவர்களும் கனகாம்பிகை அம்மன் என்பவர்களும் கூட கிராம தெய்வங்களே ஆவர். 7 கன்னிகைகள் மற்றும் கனகாம்பிகை அம்மன் என்பவர்கள் ஸ்ரீலங்காவின் வன்னி பகுதிகளிலும் கிராம தேவதைகளாக உள்ளார்கள். மானிடர்களாக பிறக்கும் தேவகணங்கள் எப்படி கிராம தெய்வங்கள் ஆயினர்? தேவகணங்கள் பூமிக்கு வந்து தவம் இருக்கும் போது அவ்வப்போது மனித அல்லது விலங்குகளின் உடலில் நுழைந்து அவர்கள் மூலம் வீரச் செயல்களை வெளிப்படுத்தி வந்தவாறு இருந்து கொண்டு அவர்களது தவக்கால முடிவில் கிராம தெய்வங்களாக மாறுகின்றார்கள். அவர்கள் கிராம தெய்வங்கள் ஆனவுடன் சில பொறுப்புகளும் வரையறுக்கப்பட்ட தெய்வீக சக்திகளும் வழங்கப்படுகின்றன. அந்த வரம்புக்குட்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தி கிராம தெய்வங்கள் தேவலோகத்தில் பாவங்களை சுமந்து கொண்டு தங்கள் செய்த பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய பூமியில் பிறந்தவர்கள் பக்தர்களின் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்க முடியாது என்றாலும் அவர்களது பிரார்த்தனைகளை மூல தெய்வங்களிடம் எடுத்துச் சென்று அவர்களது வேண்டுகோளை நிறைவேற்றுவார்கள். ஆனால் அத்தனை குறைந்த அளவிலான தெய்வ சக்திகளை கொண்டிருந்தாலும் அந்த கிராம தேவதைகளினால் ஊரில் நுழையும் பேய், பிசாசு மற்றும் தீய ஆவிகளை விரட்ட முடியும். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை வணங்குவோம். அவள் அணைப்பில் இருக்கும் குழந்தையாய் நாமும் இருப்போம். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மன் நம்மை காத்து அருளுவாள். நன்றி, வணக்கம்.